வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது தினந்தோறும் மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்கின்றவர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 7/12/1126 நாள் 21/3/2026 சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக மறுவிட இருக்கின்றோம். இன்றைய முக்கியமான விசேஷம் என்னவென்றால், இன்றைய தினம் ஸ்ரீ வசந்த நவராத்திரி 3ஆம் நாள். சாட்சாத் லலிதா பரமேஸ்வரி பூலோகத்தில் வாசம் செய்யக்கூடிய இந்த வசந்த நவராத்திரி. ஆகவே அனைவரும் தங்களது கிரகங்களிலே நமது சேனலில் லலிதா சகஸ்ரநாமம் திருசதி வீடியோ பதிவானது பெறவிடப்பட்டுள்ளோம். காலை வேளையிலேயே தங்களது கிரகங்களிலே ஒழிக்க வைத்து சாட்சாத் ஆதிபராசக்தி லலிதா பரமேஸ்வரியினுடைய பரிபூர்ண சுபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இரண்டாவதாக, இன்றைய தினம் பின்னிரவு 2:47 மேல் அபபரணி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் தீதிரு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம். இது யமதர்மராஜனுடைய நட்சத்திரமாக இருப்பதால் நாம் அனைவரும் பின்னிரவு 2:47 மேல் வெளியூர் பிரயாணங்கள் எதையும் நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆகவே அனைவரும் இந்த தினசரி பஞ்சாங்க பலனை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை என்ற அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி பங்குனி மாதம் 7/12/1126 நாள். ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் 21/3/2026. காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை 6:21 அயனம் உத்தராயணி, ருதோ சிசர ருதோ. மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது பால்குண மாசே பங்குனி மாதம் மீன மாசே. இதே சந்திர பகவானாகப்பட்டவர் சதார்த்த திதிக்கு மட்டும் சுக்லபக்ஷ விளைவிரை சைத்திர மாதம் சித்திரை மாசே மேஷ மாதம். பக்ஷமானது சுக்லபக்ஷே விளைவிரை. திதியானது திருதியை திதி 50 நாழிகை 16 வினாடி. பின்னிரவு 2:67 வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி. இன்றைய சிராத்த திதியானது திருதியை திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதுமே பிரபிலா பிறந்த அடியருடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் குடும்பத்திலும், அதாவது சூரிய வம்சாவளிகள் சௌராஜ்மானக்காரர்களுக்கும் சந்திர வம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத்த திதியானது பராபவ வருஷம் தமிழ் வருஷம் சைத்திர மாதம் சித்திரை மாதம் மேஷ மாதம் திருதியை திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்ல உடன் பிறந்தவர்களோ சுக்லபக்ஷ வளைவிரை, அதாவது சித்திரை மாதத்தில் சுக்லபக்ஷ வளைவிரை திருதியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிராத்தம், திதி, தோஷம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக அன்று நாம் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால்,
இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அனைவரது குடும்பத்திலும் அவரவர்கள் பித்திருக்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம், திதி, தோஷம் ஆகியவற்றை எப்படி செய்ய வேண்டும், எதை மையமாக வைத்து செய்ய வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்னவென்றால், ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினமானது மறு தமிழ் மாதம் ஆரம்பித்துவிடும். அந்த தமிழ் மாதத்தை மையமாக வைத்துத்தான் தாங்கள் அனைவருமே வருஷா வருஷம் தங்களது பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய அந்த பித்திருக்கர்மாவை செய்ய வேண்டும். இந்த விஷயமானது வெறும் பித்திருக்கர்மாவிற்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர மற்ற அனைத்து விஷயங்களுக்கும் சூரிய பகவானாகப்பட்டவர் எந்த மாதத்தில் சஞ்சாரம் செய்கின்றாரோ அந்த தமிழ் மாதத்தை மையமாக வைத்துத்தான் அனைத்து விசேஷங்களையும் செய்ய வேண்டும். ஆனால் அதே சமயம் ஒரு தமிழ் மாதத்தில் 2 அமாவாசையானது ஒருமையானால் 2வது அமாவாசையை தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது தங்களது பித்திருக்களுக்கு அவரவர்கள் மரணமடைந்த அந்த தமிழ் மாதம் அந்த திதியில் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையானது ஏற்படும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதைத்தான் நமது சேனலிலே பெறவிடப்பட்டு வருகின்றோம். இன்றைய வாசனமானது ஸ்திர வாசரே, கிழமை சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது அஸ்வினி நட்சத்திரம் 51 நாழிகை 31 வினாடி, பின்னிரவு 2 மணி 47 நிமிடம் வரை. அதன் பிறகு அபபரணி நட்சத்திரம், பரணி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் பங்குனி மாதத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும். இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம். இன்றைய விசேஷம் வசந்த நவராத்திரி 3ஆம் நாள், உத்தம மன்வாதி சௌபாகிய கௌரி விரதம். இன்றைய ராகு காலமானது காலை 9 மணி 21 நிமிடம் முதல் 10 மணி 51 நிமிடம் வரை. யமகண்டமானது பிற்பகல் 1 மணி 51 நிமிடம் முதல் 3 மணி 21 நிமிடம் வரை. குளிகை காலமானது காலை 6 மணி 21 நிமிடம் முதல் 7 மணி 51 நிமிடம் வரை. நல்ல நேரமானது இன்று காலை 7 மணி 21 நிமிடம் முதல் 8 மணி 21 நிமிடம் வரை குருகோரை. காலை 10 மணி 51 நிமிடம் முதல் பிற்பகல் 1 மணி 21 நிமிடம் வரை சுக்கிரன், புதன், சந்திரன் கோரைகள். இன்றைய சூலமானது கிழக்கு, பரிகாரமானது தயிர். இன்றைய சந்திராசிரமம் உத்தரபூர்ணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு அதிகாலை 4 மணி 14 நிமிடம் முதல் காலை 9 மணி 55 நிமிடம் வரை சந்திராசிரமம். உத்தரபூர்ணி நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு காலை 9 மணி 55 நிமிடம் முதல் பிற்பகல் 3 மணி 36 நிமிடம் வரை சந்திராசிரமம். உத்தரபல்குனி நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பிற்பகல் 3 மணி 36 நிமிடம் முதல் இரவு 9 மணி 17 நிமிடம் வரை சந்திராசிரமம். உத்தரபல்குனி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு இரவு 9 மணி 17 நிமிடம் முதல் பின்னிரவு 2 மணி 47 நிமிடம் வரை சந்திராசிரமம். அஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பின்னிரவு 2 மணி 47 நிமிடம் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 8 மணி 35 நிமிடம் வரை சந்திராசிரமம். லோகாஸ்தமஸ்தா சுகினோ பவந்து. சுபமஸ்து. ததாஸ்து.